மகா சிவராத்திரியையொட்டி சதுரகிரியில் பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். மணிகண்டன், மகா சிவராத்திரியையொட்டி அங்கு எவ்வளவு பக்தர்கள் வந்திருக்காங்க? அந்த கோயிலுக்கு என்ன சிறப்பு? விரிவான விவரங்கள். வணக்கம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் அமைந்துள்ளது சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில். இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. தரை மட்டத்திலிருந்து சுமார் 4500 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் 18 சித்தர்களும் வந்து இங்கு இருக்கக்கூடிய சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்ததாகவும் இங்கு பல ஆண்டு காலம் வாழ்ந்ததாகவும் வரலாறு உள்ளது. மேலும் ஏராளமான சித்தர்கள் இன்னும் அங்கு வாழ்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இன்னையில் மாசி மாத மகா சிவராத்திரி தினமான இன்று சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்ய அதிகாலையிலிருந்தே ஏராளமான பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக தமிழ் மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி, பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி இவை ஆகிய 4 நாட்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது கடந்த 2015ஆம் ஆண்டு முதல். அதன் காரணமாக தற்போது மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு அதிகாலையிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். காலை 7 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதே போல மேலே சன்னிதானத்தில், அதாவது சதுரகிரி சுந்தர மகாலயத்திலிருந்து கீழே இறங்குவதற்கு மாலை 4 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 4 மணிக்குள் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் கீழே இறங்கிவிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில், மலைக்கோவிலில் யாரும் இரவு தங்குவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. மலையேறக்கூடிய பக்தர்கள் தற்போது கோடை காலம் என்பதால் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் செல்லக்கூடிய பாதையில் உள்ள சங்கிலிப்பாறை, மாங்கனி ஓடை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட ஓடைகளில் இறங்கி குளிப்பதற்கும் அனுமதி கிடையாது. ஆகையால் உரிய பாதுகாப்பு வசதிகளோடு பக்தர்கள் அனைவரும் தற்போது மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலதிக விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.